பர்வத்பூருங்கிற கிராமத்துல 2 சகோதரர்கள் இருந்தாங்க. 2 பேரும் விவசாயிங்க தான். 2 சகோதரர்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா பெரிய அண்ணன் சூரஜ் சின்ன தம்பி மனிஷை பார்த்து பொறாமப்பட்டுட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் மனிஷ் கிட்ட இருக்கிற விவசாய பூமியை அடையணும்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். சூரஜ் தன்னோட மனைவி கோயல், அப்புறம் மனிஷ் தன்னோட மனைவி குஷ்பு கூட அவங்களோட வீடுங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வீடு என்னவோ ஒண்ணுதான், ஆனா அவங்கள ஒற்றுமையே இல்லை. 2 குடும்பங்களும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனிஷ் தன்னோட மனைவி குஷ்பு கூட வயலுக்கு போய்கிட்டு இருந்தான். அப்பதான் அங்க சூரஜ் தன்னோட மனைவி கூட வந்து இப்படி சொன்னான். அட, உனக்கு தெரியுமா, இந்த வாட்டி விளைச்சல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வாட்டி நம்ம வயல்ல தங்கம் மாதிரி விளைச்சல் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மத்தவங்க வயல்ல போய் பாரு, அவங்களுக்கு ஒரு நெல்லு கூட சரியா வரல. இந்த வாட்டி மூத்தாரோட வயல்ல நல்லா பயிர் விளைச்சிருக்கு போல, அதனாலதான் இவ்ளோ பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சூரஜ் அப்புறம் கோயல் சொன்னதை கேட்டு மனிஷ் அப்புறம் குஷ்பு ரொம்ப சோகமா அவங்களோட வயலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. நம்ம வயல்ல கூட விளைச்சல் நல்லா தான் வந்திருக்கு. நாம மறுபடியும் விவசாயத்தை பண்றதுக்கு இப்பல இருந்தே நாம கஷ்டப்படணும். நாம இந்த வாட்டி காஸ்ட்லி உரமா போடலாம். அதோடவே நான் வயல்ல உங்களுக்கு உதவி செய்யறேன். 2 பேரும் அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க. அடுத்த நாள் மார்க்கெட்ல விளைச்சலோட விலைய சொல்றதா இருந்தது. அதனால நிறைய விவசாயிகள் அவங்களோட விளைச்சலோட வந்திருந்தாங்க. சூரஜ் அப்புறம் கோயல் கூட அங்க வந்திருந்தாங்க. உன்கிட்ட என்ன பெருசா விளைச்சல் இருக்கு? இந்த விளைச்சல நீங்க எங்களுக்கே விற்கலாம். இதுக்கான விலைய நானே சொல்லுவேன். அக்கா, உங்க பேரு மட்டும்தான் கோயல், ஆனா உங்களோட பேச்சு கொடூரமா இருக்கும். எங்களுக்கு எவ்வளவு விலை கிடைக்குதோ அதை நாங்க பாத்துக்கிறோம். இதை கேட்டு கோயல் அங்கிருந்து மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு போயிட்டா. இங்க குஷ்பு அவங்களோட விளைச்சலுக்கான பேரத்தை பேசிக்கிட்டு இருந்தா. அட பாமா தங்கச்சி, இந்த வாட்டி உங்களுக்கு விளைச்சல் எப்படி வந்திருக்கு? பாக்குறப்ப நல்லாதான் இருக்கு. என்ன சொல்றது அண்ணன், இந்த வாட்டி விளைச்சல் நல்லா தான் வந்திருக்கு, ஆனா கம்மியா வந்திருக்கு. கடலையை இப்பெல்லாம் யாருமே விளைய வைக்கிறது இல்ல. இப்பெல்லாம் நிலத்துல யாருமே கடலையா போடுறது இல்ல, அதனால கடலையோட ரேட்டு அதிகமா விக்குது. குஷ்பு மார்க்கெட்ல தன்னோட விளைச்சலோட சரியான விலைய தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க கோயலோட தானியம் விளைச்சலுக்கு விலை தீர்மானிக்கப்பட்டது. தானியத்தோட விலைய கேட்டு கோயல் அப்புறம் சூரஜ் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. இங்க மனிஷ் அப்புறம் குஷ்பு கடலையோட விலைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் உன்கிட்ட சொன்னேன், இந்த வாட்டி கூட நாம வயல்ல கடலைய போடலான்னு. ஆனா நீ என் பேச்சை கேட்கவே இல்லை. இப்ப பாரு, நம்மளோட அதிகமா அந்த மனுஷுக்கு தான் காசு அதிகமா கிடைச்சிருக்கு. அட, இப்போ அதனால என்ன ஆயிடுச்சு? அடுத்த வாட்டி நாமளும் கடலை பயிரை போடலாம். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? சூரஜ் அப்புறம் கோயல் கடலை விளைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மனிஷ் அப்புறம் குஷ்பு கூட கடலை விளைச்சலுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏப்பா, நான் கூப்பிடுறது கேக்குதா? இந்த வாட்டி கூட நம்ம நிலத்துல கடலையா போடலாம். இந்த வாட்டியும் அதுல நமக்கு அதிகமா லாபம் கிடைக்கும். காலம் கடந்து போயிட்டு இருந்தது. சூரஜ் காஸ்ட்லியான உரத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட கடலை பயிருக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். அதோடவே அவன் அந்த பயிரை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டான். நாம நம்மளோட வயலு 4 பக்கத்துலயும் முள்வெளி போட்டே ஆகணும். இல்லனா ஏதாச்சும் விலங்கு வந்து நம்ம வயல்ல புகுந்து நம்ம பயிர்களை அது நாசமாக்கிறோம். இல்லங்க, ஏற்கனவே நம்மளோட பயிருக்கு நிறைய செலவாயிடுச்சு. இப்போ நம்மளால இதுக்கு மேல செலவு பண்ண முடியாது. நம்ம கிட்ட இதை தவிர வேற வழியே இல்ல. ஏதாச்சும் விலங்கு வந்து பயிரெல்லாம் நாசமாக்கிருச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லு? உங்க தம்பி அவரோட வயலுக்கு எந்த வேலையும் போடல, அப்போ நம்ம மட்டும் ஏன் போடணும்? மனிஷும் தன்னோட வயல்களை ரொம்ப நல்லா பாதுகாத்துக்கிட்டு இருந்தான். எல்லா நாள் ராத்திரியும் அவன் அந்த வயல்கிட்டயே கட்டில போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பான். இந்த வாட்டி நான் என்னோட பயிரை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். இந்த வாட்டி கடலை வித்த காசுல நாம ஒரு வருஷம் கவலைப்படாம வீட்டு செலவா பார்த்துக்கலாம். நாம வேண்டிக்கிட்டது கண்டிப்பா நடக்குங்க. நாம இன்னும் கஷ்டப்பட்டு விளைச்சல அறுவடை செஞ்சு மார்க்கெட்ல விற்கலாம். சூரஜ் மனிஷோட கடலை விளைச்சலை பார்த்து அவன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான். ஏன்னா மனிஷோட விளைச்சல் ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதோடவே அது தங்கம் போல மின்னிட்டு இருந்தது. இதை எல்லாத்தையும் பார்த்து அவன் உடனே தன்னோட மனைவி கோயல் கிட்ட போய் அவன் பார்த்ததை எல்லாத்தையும் சொன்னான். நான் இன்னைக்கு போய் தம்பியோட வயல்ல நான் பார்த்துட்டு வந்தேன். நம்ம வயலோட அவங்க வயல்ல 10 மடங்கு அதிகமா கடலை வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது எப்படி, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா அது எப்படி சாத்தியமாகும்?
காஸ்ட்லியான உரமும் போடல, சரியா பாதுகாக்கவும் இல்ல. ஆனாலுமே எப்படி அவ்வளோ நல்ல விளைச்சல் வந்திருக்கு? என்னால அந்த குஷ்புவோட கிண்டலை தாங்கிக்க முடியாது. நீங்க ஏதாவது செஞ்சே ஆகணும். இரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்கான். அவ கண்டிப்பா இதை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். பயப்படாத, அந்த மனுஷ் நாசமாகிற காலம் பக்கத்துல தான் இருக்கு. சூரஜும் கோயலும் மந்திரவாதி கிட்ட போனாங்க. அப்புறம் இந்த பிரச்சனைக்கான தீர்வை அவர்கிட்ட கேட்டாங்க. தெரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நான் உங்களுக்கு ஒரு பொருள் தரேன். அதை எடுத்துட்டு போய் உங்க தம்பி வயல்ல போடுங்க. எல்லா பயிர் நாசமா போயிடும். அந்த பயிர் எல்லாமே உலோகமா மாறிடும். மந்திரவாதி சூரஜ்க்கு ஒரு மருந்தை கொடுத்தாரு. அந்த மருந்தை மனிஷோட விளைச்சல்ல போட சொன்னான். நான் அப்படியே பண்ணிடுறேன். அப்புறம் ராத்திரி ஆனதுமே சூரஜ் மனிஷோட வயல்ல மந்திரவாதி கொடுத்த அந்த மருந்தை போட்டுட்டான். அடுத்த நாள் காலையில மனிஷ் தூக்கத்துல இருந்து ஏந்திரிச்சு தன்னோட விளைச்சலை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அவன் அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தான். ஐயோ சாமி, என்ன இது? என்னோட பயிரெல்லாம் உலோகமா மாறிடுச்சே. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணட்டும்? இனிமே ஒரு வருஷம் வரைக்கும் நான் என்னோட வீட்டை எப்படி பார்த்துப்பேன்? குஷ்பு, எங்க இருக்க நீ? இங்க வந்து பாரு, நம்ம பயிரெல்லாம் எப்படி ஆயிருக்குன்னு. மனிஷோட கதறல்களை கேட்டு அந்த இடத்துக்கு குஷ்பு அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க கூடவே சூரஜும் கோயலும் வந்திருந்தாங்க. திடீர்னு இப்படி எப்படி நடந்திருக்கு? நம்ம பயிர் நேத்து ராத்திரி வர நல்லா தானே இருந்தது. நான் என் கண்ணால பார்த்தேன். இப்போ நாம என்ன செய்யறதுங்க? அந்த இரும்பு கடலைய பார்த்து சூரஜும் கோயலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அட பரவாயில்ல, நான் உனக்கு கொஞ்சம் கடலையை தரேன். அதை எடுத்துட்டு போய் சாப்பாடுக்கு வேக வச்சு தின்னு. இப்போ என்ன செய்ய முடியும் குஷ்பு? இப்போ நீ அழறத நிப்பாட்டிடு. நீ எங்க வீட்டுக்கு வந்து கடலைய சாப்பிடு. நான் இங்க அழுதேன். எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, நாங்க உங்ககிட்ட மட்டும் வரவே மாட்டோம். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ரெண்டு குடும்பங்களோட சண்டைய பார்த்து ஊர் தலைவர் சிரிச்சுக்கிட்டே வந்து இப்படி சொன்னாரு. அட மனேஷ், எதுக்குடா நீ இப்போ அழுதுகிட்டா இருக்கா? நீ எப்போ சந்தோஷம்தான் படணும். எதுக்கு நான் சந்தோஷப்படணும்? இந்த கடலைய இப்போ யார் வாங்குவாங்க? அட இப்படி யோசினி, கடலை இருந்துச்சுன்னா உனக்கு கொஞ்சம்தான் லாபம். ஆனால் இப்போ உன் வயல்ல உலோகத்து கடலை இருக்கு. அதுவும் அது இரும்புக்கு இப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்ட் தெரியுமா? இந்த இரும்பை எல்லாத்தையும் நீ வித்தா இந்த ஊரில் நீ தான் பெரிய பணக்காரன். நிஜமாவா? இந்த இரும்பை வாங்குற மாதிரி உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? அட எனக்கு தெரியும். நீ எதுக்கு இப்போ கவலைப்படுற? சந்தோஷமா இரு. இதை எப்படி விற்கணுமா நான் அப்படி வித்துறேன். ஊர் தலைவர் சொன்ன மாதிரியே மனிஷ் தன்னோட இரும்பு கடலை விளைச்சல வித்துட்டான். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் சூரஜ் அப்புறம் கோயிலோட விளைச்சல் மார்க்கெட்ல ரொம்ப கம்மி ரேட்ல வித்து போச்சு. அவங்க பாடத்தை கத்துக்கிட்டாங்க. மனிஷ் அப்புறம் குஷ்பு ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு அதுலயே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அஹமதாபாத்ங்கிற ஒரு பட்டணத்துல பூரப் தன்னோட மனைவி கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் காத்தாடிகளை தயார் செஞ்சு விற்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். எல்லா வருஷமும் பொங்கல் சமயத்துல அவன் காத்தாடிகளை தயார் செஞ்சு எல்லா காத்தாடி சீசன்லயும் ஓரளவுக்கு காசு சம்பாதிப்பான். ஜனங்க ரொம்பவே சந்தோஷமா காத்தாடிகளை வாங்கி ரொம்ப ஜாலியா காத்தாடிகளோட விளையாடுவாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதே இடத்துல நிறைய வியாபாரிகள் காத்தாடி கடைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப சீப்பான பிளாஸ்டிக்கால செஞ்ச மாஞ்சா காத்தாடிகளை வித்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பட்டத்தை நம்ம விற்கிறதுனால நமக்கு ரொம்ப லாஸ் ஆகுது. நாம் இந்த பட்டத்தோட ஃபேக்டரியை மூடிட்டு நம்ம வேற ஏதாச்சும் பண்ணியாகணும். என்னங்க நீங்களும்? இப்போ பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அதுக்குன்னு நாம நல்ல வியாபாரிகள் இல்லைன்ட்டு நினைச்சுக்க கூடாது. காலம் போக போக எல்லாம் சரியாயிடுங்க. நாம இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்க்கணும். பூஜாவோட பேச்சை கேட்டு பூரப் கொஞ்சம் சாந்தம் அடைஞ்சான். அவங்க பக்கத்து வீட்டில் தான் சோமேஷ் ரமேஷுங்கிற 2 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. மற்றவங்களை பார்த்து அவங்களும் அதே இடத்துல காத்தாடி வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டி நம்ம பட்டத்தை ரொம்ப கம்மியான ரேட்டில் அதிகமாக விற்கலாம். நீங்கள் பிளாஸ்டிக் மாஞ்சா நூலை மட்டும் வாங்கிட்டு வாங்க. நாம் இந்த வியாபாரத்தில் நல்லபடியாக சம்பாதிச்சு இந்த சிட்டி விட்டு போயிடலாம். இங்க பாருப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு போலி அப்புறம் சீப் ரேட்டில் பட்டத்தை வாங்கிட்டு வரேன். பார்க்கறதுக்கு மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். பறக்க ஆரம்பிச்சதுன்னா
அது உடஞ்சி போயிடும். ரமேஷ் அப்புறம் சோமேஷோட காத்தாடிகள் நிறைய வித்து போனதால பூரப் அப்புறம் பூஜாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ரமேஷோட காத்தாடி கடையில எப்பவுமே கூட்டம் இருக்கும். ஆனா பூரப்போட கடைக்கு பழைய கஸ்டமர்ஸ் தான் வந்துட்டு இருந்தாங்க. புறப்பண்ணே, கொஞ்சம் காத்தாடியை காட்டுங்க. போன வாட்டி கொடுத்த அந்த பட்டம் செம்மையா பறந்துச்சு. இங்க பாருங்க, நம்ம கிட்ட புது புது பட்டமெல்லாம் வந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எவ்வளோ காத்தடிச்சாலும் கட்டாகாம ரொம்ப உயரத்துல பறக்கும் இது. அண்ணா, பட்டம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்குது. இப்போ இல்லை, ஃபேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க இந்த பழைய பட்டத்தையே வச்சுக்கிட்டு வித்துட்டே இருக்கீங்க. அப்போதான் அந்த இடத்துக்கு அந்த கஸ்டமரோட ஃப்ரெண்டு வந்தான். அட, நீங்க என்ன பண்ற? வா, அந்த பக்கத்து கடைக்கு நம்ம போகலாம். அங்க போய் பாரு, எவ்வளோ டிசைனா எவ்வளோ அழகான பட்டமெல்லாம் இருக்குன்னு. அவங்க பூரப்போட கடையை விட்டுட்டு ரமேஷோட கடையில காத்தாடி வாங்க போனாங்க. இதை பார்த்து பூரப் ரொம்பவே நொந்து போய் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டான். நம்ம வியாபாரத்தை எப்படி அதிகமாக்குறது? வர கஸ்டமர் நம்ம பட்டத்தை வாங்க மாட்றாங்க. எங்க போறது நாங்க? இப்போ நம்ம என்ன பண்றது? நீங்களும் சீப்பான பிளாஸ்டிக் காத்தாடிகளை செஞ்சு விற்க ஆரம்பிங்க. இதால நமக்கு கொஞ்சம் நிறைய லாபமாவது கிடைக்கும். ஆமா, நான் வியாபாரி தான். ஆனா ஜனங்க என் மேல நம்பிக்கைய வைக்க மாட்றாங்க. நம்ம இப்படியே நம்ம வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பூரப் சோகமா இருக்கிறத பார்த்து பூஜா மார்க்கெட்ல இருந்து ஜிலேபி அப்புறம் சமோசாவை வாங்கி பூரப்பை சந்தோஷப்படுத்த முயற்சி செஞ்சா. ஜிலேபி அப்புறம் சமோசாவை பார்த்ததும் பூரப் சந்தோஷமா அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு சமோசா அப்புறம் ஜிலேபியோட ஷேப்ல இருக்கிற காத்தாடிகளை வித்தா எப்படி இருக்கும்னு அவனுக்கு யோசனை வந்தது. இது இந்த காலத்து ஃபேஷன். அப்புறம் ஜனங்களுக்கு வெளியில சாப்பிட்றதும் பிடிக்கும். பூஜா, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நாம எதுக்கு நம்ம ஃபேக்டரியில சமோசா அப்புறம் ஜிலேபி மாதிரி இருக்கிற பட்டத்தை நம்ம விற்க கூடாது? இதனால நமக்கு வியாபாரம் அதிகமாகும். ஆனா நாம இதை எப்படி செய்வோம்? அப்புறம் இதுக்கு நிறைய நேரம் ஆகுமே. நாம இப்படி செய்யறதுக்குள்ள ரமேஷோட வியாபாரம் ஓஹோன்னு போயிட்டு இருக்கோம். பூரப் அப்புறம் பூஜா அவங்களோட வியாபாரத்தை காப்பாத்திக்க புது காத்தாடிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் கம்மியா இருக்கிறதுனால 2000 சமோசா அப்புறம் ஜிலேபி காத்தாடிகளை செஞ்சு அதை விற்கிறதுக்காக ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரமேஷோட கடையில பிளாஸ்டிக் காத்தாடிகள் நல்லா வித்து போயிட்டு இருந்தது. ஜனங்க அவங்க கிட்ட இருந்து பிளாஸ்டிக் காத்தாடி அப்புறம் மாஞ்சாவை நல்லா வாங்கினாங்க. இன்னொரு பக்கம் பூரப் 2000 காத்தாடிகளை செஞ்சான். அது எல்லாமே சமோசா, ஜிலேபி, டோக்லா, காக்கடா இப்படி பலவிதமான ஸ்நாக்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட காத்தாடிகளை செஞ்சான். இங்க ரமேஷோட பிளாஸ்டிக் காத்தாடி அப்புறம் மாஞ்சா எல்லாமே வித்து போயிடுச்சு. இன்னைக்கு நல்ல வியாபாரம். இப்படியே நல்லபடியா போச்சுன்னா இந்த சிட்டிலேயே ஃபேமஸான பட்டம் வியாபாரி நாம ஆயிடலாம். ஆமா ஆமா, பட்டத்தை விற்கிறதுல நம்ம அக்கப்பக்கம் கூட யாருமே வர முடியாது. ஃபேஷன் பேரில் நம்ம நிறைய போலியான பட்டத்தை விற்று தள்ளிட்டோம். ஆனா மாஞ்சா காத்தாடிகளால ஜனங்களுக்கு காயமாயிட்டு இருந்தது. அதோடவே கைகள்ல சாயமும் பட்டுட்டு இருந்தது. ஜனங்களோட கைகள்ல வெட்டு காயங்கள் ஏற்பட்டது. இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அவங்க ரமேஷோட கடைக்கு வந்திருந்தாங்க. எத்தனையோ பேர் அதே பிரச்சனையோட அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் ரமேஷோட கடைக்கு எதிரில் போராட்டத்தையே ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கடா இருக்கு? வாடா வெளியே. இதெல்லாம் ஒரு பட்டமா? இதுக்கு வந்து பதில் சொல்லு, இல்லைனா நீ பொழைக்கிறத ரொம்ப கஷ்டமாயிரும். சரியா சொன்னீங்க. டேய், நீங்க 2 பேருங்க இந்த சிட்டில இருக்கிறது ரொம்ப ஆபத்து. போலியான ஸ்டாக் எல்லாம் வித்து ஜனங்களை நீங்க முட்டாளாக்குறீங்களா? அப்போதான் அந்த இடத்துக்கு ரமேஷ் அப்புறம் சோமேஷ் வந்து இப்படி சொன்னாங்க. அட, எதுக்கு கத்துறீங்க? நீங்க தான் எங்க கடையை தேடி வந்தீங்க. நானா வந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்தீங்க. இப்போ கத்துறீங்க. சீப்பா வாங்கினீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நீங்களாம் வந்து வாங்கிட்டு அண்ணனை திட்டுறீங்களா? வாங்கியாச்சு, விட்டாச்சு, அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்காதீங்க. இப்படி சொல்லிட்டு 2 பேரும் அவங்க கடையை சாத்திட்டாங்க. அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஜனங்க ஏமாற்றம் அடைஞ்சு அங்கிருந்து கிளம்பதான் போனாங்க. அப்போதான் பூரப் அப்புறம் பூஜா பலவிதமான உணவு வகைகளோட வடிவத்துல இருக்கிற காத்தாடி கடையை ஓபன் பண்ணாங்க. ஜனங்க அந்த இடத்துல ஜிலேபி, டோக்லா அப்புறம் சமோசா வடிவத்துல இருக்கிற காத்தாடிகளை பார்த்ததும் அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் அவங்களோட காயங்களை பத்தியே மறந்து போய் பூரப் அப்புறம் பூஜாவோட கடையை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குதுங்க? இங்க இவ்ளோ கூட்டம் எப்படி? அட பொண்டாட்டி, நாம கஷ்டப்பட்டோம்ல, அதுக்குதான் பலன். அப்புறம் ஒன்றும் இல்லை,
பூரப் அப்புறம் பூஜா செஞ்ச 2000 காத்தாடிகள் எல்லாமே உடனே வித்து போயிடுச்சு. அங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. ஜனங்க எல்லாரும் இப்படிப்பட்ட வித்தியாசமான காத்தாடிகளை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் சில நாட்கள்லயே பொங்கல் நாள் வந்தது. இந்த வாட்டி பூரபோட காத்தாடி வியாபாரம் ஒரு சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி சூப்பரா நடந்தது. ரமேஷ் அப்புறம் சோமேஷோட டூப்ளிகேட் காத்தாடி அப்புறம் மாஞ்சாவால அவங்கள போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்களோட காத்தாடி கடைக்கு பர்மனண்டா சீல் போட்டுட்டாங்க. பூரப் அப்புறம் பூஜாவோட காத்தாடிகள் சோஷியல் மீடியாலையும் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. இதால அவங்க 2 பேரும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. நிதினுக்கு புதுசா கல்யாணம் நடந்திருக்கு. அவன் ரேகாவை கூட்டிக்கிட்டு பாட்டக்பூர் கிராமத்துல இருக்கிறதுக்கு வந்திருக்கான். ரேகா படிப்பறிவு கொண்ட ஒரு புத்திசாலியான பொண்ணு. ஆனா நிதின் சின்ன வயசுலயே படிப்பு நிறுத்திட்டதால அவனுக்கு எந்த ஒரு நல்ல வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அவன் பப்புவோட கடையிலிருந்து போர்வைகளையும் ரசாயும் எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல வச்சு ஊர் ஊரா வித்துட்டு இருந்தான். எப்பவுமே சைக்கிள்ல ஊர் ஊரா போய் போர்வைகளையும் ரசாய்களையும் வித்துட்டு இருக்கிறதுனால ஊர்ல யாருமே நிதினை மதிச்சதே கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்களால ரேகா ரொம்பவே நொந்து போயிட்டா. நீங்க இந்த வேலையை விட்டுறலாம் இல்லைங்க. நீங்க இப்படி சைக்கிள்ல ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனா மற்ற வேலை எனக்கு தெரியாதே, நான் என்ன பண்ணட்டும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இந்த வேலையை விட்டுருங்க. வேற ஏதாவது வேலையை ஆரம்பிங்க. நானும் உங்களுக்கு உதவி செய்யற மாதிரியான ஏதாவது வேலையை ஆரம்பிங்க. அட பொண்டாட்டி, நான் என்னோட சைக்கிள்ல இந்த போர்வையை விற்கிற வேலையை நான் விட்டுட்டேன்னா நம்ம எப்படி சாப்பிட்றது? நம்ம எந்த துணியை போடுவோம்? எனக்கு தெரியும் நீ நல்லா படிச்ச புத்திசாலி பொண்ணுன்னு. ஆனா நீ சம்பாரிச்சு அதுல சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அப்படி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். ரேகா இவ்ளோ சொல்லியும் கூட நிதின் தன்னோட பிடிவாதத்தை விடாம சைக்கிள்ல போர்வைகளையும் ரசாய்களையும் வித்துக்கிட்டே தான் இருந்தான். ஒரு நாள் பப்பு நிதினுக்கு ரசாய்களையும் போர்வைகளையும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நிதின், இனிமே என் கடையிலிருந்து போர்வை துணியெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வீட்லயே நீ இரு. ஆனா முதலாளி, இப்படி எதுக்கு சொல்றீங்க? நான் என்ன பண்ண? அது எதுக்குன்னா, நீ சைக்கிள போய் துணி விற்கிறதுனால என்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னோட இடத்துல இன்னொருத்தர் கிடைச்சிருக்கான். அவனுக்கு நான் பெட்ஷீட்டு அப்புறம் போர்வை எல்லாம் கொடுக்குறேன். அவ அதை அதிகமா வித்து எனக்கு நல்ல லாபத்தை தருவான். முதலாளி, நான் என்ன தப்பு பண்ண? நீங்க இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணட்டும்? இந்த வேலையை தவிர எனக்கு வேற வேலையும் தெரியாது. எனக்கு வேற வேலையும் கிடைக்காது. அட, அதெல்லாம் நீதான் பார்த்துக்கணும். போ போ. நிதின் ரொம்பவே கவலையா நொந்து போய் தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி ரேகா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். பரவாயில்லங்க, நான் இதுக்கு முன்னாடியே உங்களை இந்த வேலையை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க அப்பவே என் பேச்சை கேட்டிருந்தா இப்போ உங்களுக்கு இப்படி நடந்திருக்காது. நீ சரியாதான் சொல்றப்பா. அன்னைக்கு நான் உன்னோட பேச்சை கேட்டு இருக்கணும். நிதின் இப்படி நொந்து போயிருக்கிறத பார்த்து ரேகா நிதினுக்காக பாயசத்தை எடுத்துட்டு வந்து இப்படி சொன்னா. நான் உங்களுக்கு பிடிச்ச பாயசத்தை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை சாப்பிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. குடு குடு, சாப்பிட்டு பார்க்கலாம். நிதின் ரேகா கிட்ட இருந்து பாயசத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது. அவன் பாயசம் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ண நினைச்சான். அட பொண்டாட்டி, ஒன்று சொல்லட்டுமா? நாம எதுக்கு இந்த பாயசத்தை வைக்க கூடாது? நீ எவ்வளோ ருசியா இந்த பாயசத்தை பண்றனா, இதை வச்சு நாம நல்ல லாபம் பார்க்கலாம். ஆனா இதுக்கு நம்ம கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணணும். ஆனா அதுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்கலாம். நீங்க என் மனசுல இருக்கிற விஷயத்தையே சொல்லிட்டீங்க. நாம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணணும்ட்டு நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. அதை வச்சு நாம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாங்க. நாம நாளையில இருந்தே பாயசத்தை செஞ்சு விற்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் அடுத்த நாள் நிதினும் ரேகாவும் பாயசம் கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள்ல அவங்களுக்கு ரொம்ப நல்ல விற்பனையாச்சு. ஜனங்க விருப்பமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதனால நிதினுக்கும் லாபம் கிடைச்சது. நம்ம ஐடியா ஒர்க் ஆயிருச்சு. நான் என்னோட வாழ்க்கையில முறையா சொந்தமா ஏதாச்சும் பண்ணலான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ அதுல சக்சஸ் ஆயிட்டேன். கடவுள் இதே மாதிரி நமக்கு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்பா. உங்க கூட நான் இருக்கேன்ல. சரி, நீங்க பால் எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு நம்ம கடைக்கு சில பொருட்களும் தேவைப்படுது. நிதின் பால் வாங்கறதுக்காக ரமேஷோட கடைக்கு போனான். ரமேஷ் பால்காரரோட கடைக்கு போனதுமே அங்க நிதின் தன்னோட பழைய முதலாளி பப்பு உக்காந்துட்டு இருக்கிறத பார்த்தான். பப்பு ரமேஷோட நல்ல ஃப்ரெண்டு.
அட நித்தின் அண்ணா, வாங்க வாங்க. சொல்லுங்க, இன்னைக்கு எவ்வளோ பால் வேணும்? அண்ணா எனக்கு 20 லிட்டர் பால் கொடுங்கண்ணே. 20 லிட்டர் பாலா? என்ன இப்போ பால் விற்கிறதுக்கு கிளம்பிட்டியா? இல்லை முதலாளி, நானும் என்னோட பொண்டாட்டி சேர்ந்து இந்த பாலில் பாயசம் பண்ணி விற்றுக்கிட்டே இருக்கோம். இப்படி சொல்லிட்டு நிதின் பால் வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். ஆனா பப்புவால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. அவன் நிதினுக்கு எதிராக ரமேஷ் கூட சேர்ந்து திட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். இந்த சில்லற பையன் இன்னைக்கு இவ்வளோ திமிரா பேசிட்டு போறானா? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நான் தான் இவனை வேலையை விட்டு தூக்குனேன். ஆனா இன்னைக்கு என் முன்னாடி திமிரு காட்டுறான். அவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. முதல்ல 5 லிட்டர் பாலை வாங்கிட்டு போய் பாயசம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 10 லிட்டர், இப்போ 20 லிட்டர். நாளுக்கு நாள் என்னோட பாலோட வியாபாரம் அதிகமாகிக்கிட்டே போகுது. ரமேஷ் இப்படி நிதினை பாராட்டுறதை பார்த்து பப்புவால பொறுக்க முடியல. என்ன நீ வெறும் பாலை மட்டும் விற்பியா? நீயும் ஏதாச்சும் பண்ணும் இல்ல? என்னன்னா நீயும் அவங்கள மாதிரி பாயாச வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கு நான் உனக்கு காசு தரேன். அது மட்டும் இல்ல, என் பையன் சும்மா தான் இருக்கான், ஒன்றுமே பண்ணுறதில்ல, வீட்டில் தான் இருக்கான். அவனும் கூட உனக்கு வியாபாரத்துக்கு உதவி பண்ணுவான். நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்கு, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் லாபம் பாதிக்கு பாதி தான், சரியா? பப்பு சொன்னதை கேட்டு ரமேஷும் அப்படியே செய்ய நினைச்சான். அவன் பப்புவோட பையன் ராஜுவோட சேர்ந்து ஒரு பெரிய கடையை திறந்து அதுல பாயசம் வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டான். கடை என்னவோ பெருசுதான், ஆனா கஸ்டமர்ஸ் மட்டும் சுத்தமா இல்ல. இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு ரமேஷ் இப்படி சொன்னான். இன்னைக்கு கஸ்டமர் அதிகமாகவே இல்லை. கண்டிப்பாக அந்த நிதினோட கடையில் பாயசம் சாப்பிட்றதுக்கு போயிருப்பாங்க. நான் எங்கள் பால் டயர்லேருந்து அவனுக்கு பால் கொடுக்கறதையே நிறுத்தி வச்சிட்டேனே. அப்படி இருந்தாலும் அவன் கடையில் பாயசம் எப்படி விற்றுக்கிட்டே இருக்கேன்? நாம் எதுக்கு கிராமத்தில் பொய்யா வதந்தி எழுப்பக்கூடாது? நிதின் பண்ணுற அந்த பாயாசம் கலப்படமானது சரியில்லைன்னு சொல்லட்டுமா? அவன் ரொம்ப ஆபத்தான பொருட்களை அந்த பாயசத்தில் போடுறான்னு நம்ம வதந்தியை கிளப்பலாம். இதுலையே தெரியுதுடா, நீ உங்கள் அப்பாவோட பையனை நிரூபிச்சிட்டடா. பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. ராஜுவும் அப்படியே செஞ்சான். அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிதினோட பாயசம் கலப்படம் செய்யப்பட்டதுன்னு அந்த ஊர் முழுக்க பொய்யான பிரச்சாரத்தை செஞ்சான். இந்த ஒரு பொய்யான பிரச்சாரம் ஊர் முழுக்க தீ மாதிரி பரவிடுச்சு. இதனால ஊர் ஜனங்க எல்லாரும் நிதின் கடைக்கு போகிறதே நிறுத்திட்டாங்க. இந்த விஷயத்தினால நிதின் ரொம்பவே நொந்து போயிட்டான். இது கண்டிப்பா அந்த பப்பு அப்புறம் அவன் பையன்தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு உதவியா ரமேஷனை கூட இருக்காங்க. ஏன்னா இவங்களால அவருக்கு லாபம் கிடைக்குது. நம்ம கிட்ட இப்போ கஸ்டமர்ஸே வரதில்ல. யாரு தான் நம்மளை பத்தி தப்பான பொருளைகளை பரப்பி விடுறாங்கன்னே புரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்க. நாம மண்ணால தான் பாயசம் செய்யறோன்ட்டு ஊர் முழுக்க பிரச்சாரத்தை செய்யலாங்க. மண்ணோட பாயசமா? அது என்ன? நான் புரிய வைக்கிறேன். நாம பாயசத்துல கலப்படம் செய்யறோன்ட்டு ஜனங்க நம்பிட்டு இருக்காங்க. நாம ரொம்ப பெரிய அளவுல மண் பாயசத்தை பத்தி விளம்பரம் செய்யலாம். நாம இதை பத்தி போஸ்டர்ஸ்லயும் பிரச்சாரம் செய்யலாம். நம்ம அவங்க முன்னாடியே மண் பாத்திரங்கள்ல பாயசத்தை தயார் செய்யலாம். இதால நமக்கு பிரச்சாரமும் கிடைக்கும், அதோடவே நம்ம வியாபாரமும் ஓடும். அப்புறம் எதுக்கு நம்ம சும்மா இருக்கணும்? நான் எப்பல இருந்த அதுக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்றேன். ரேகா சொன்ன மாதிரியே நிதின் ஊர் முழுக்க பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஊர் முழுக்க எல்லாரும் மண் பாயசத்தை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. ஜனங்க தூரத்துல இருந்து மண் பாயசத்தை பார்க்க வந்துட்டு இருந்தாங்க. ஜனங்க அந்த மண் பாயசத்தை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆனாங்க. அப்புறம் நிதினோட கடையில இருந்து பாயசத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஜனங்க இப்படி ரொம்பவே விரும்பி பாயசத்தை சாப்பிட்றத பார்த்து ரேகா இப்படி சொன்னா. இந்த பாயசத்துல மண்ணோட எல்லா குணங்களும் இருக்கு. இந்த பாயசம் நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நமக்கு சக்தியும் கொடுக்குது. அதோடவே கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கும். என்னோட அன்பே, உன்னோட புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. என்னங்க நீங்களும்? ரேகா நிதினோட வியாபாரம் முன்ன விட ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. இதனாலேயே ரமேஷ்க்கு தன்னோட கடையை மூட வேண்டியதாயிடுச்சு. பப்புவும் அவனோட பையன் ராஜுவும் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரேகாவும் நிதினும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.